உடலுக்கு ஆரோக்கியமான இரும்புச்சத்து மிகுந்த முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன், கடுகு கொஞ்சம் பொரியும் போது ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நல்லா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பூண்டு ஒரு 5-6 பல், கருவேப்பிலை 2 வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வாங்கி வாஷ் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா வர சேர்த்துக்கலாம் நீங்கள். கீரை நல்லா வதங்கட்டும். நல்லா வெடிச்சங்க, நல்லா கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு டம்ளர் பருப்பு, 2 தக்காளி, மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கிளறிட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு 5-6 பல் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதை இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா, இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தேவையான காரம் உப்பு எல்லாம் தேவையான்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்ட்டு. பத்தலைனா சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியாக இருக்குது, நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு. சுவையான அருமையான இரும்புச்சத்து அதிகமாக உள்ள முருங்கைக்கீரை சாம்பார். கீரையை சாப்பிட பிடிக்கல, இந்த மாதிரி குழம்பா வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.